கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. நம்ம நாராயணியத்தில் 81வது தசகத்தில் இருக்கோம். சுபத்ராஹரணம் முதலிய வர்ணனத்தில் இதில் 8வது ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம். சுவாமி நரகாசுரனால் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த 16,000 ஸ்திரீகளை திரும்பி அழிச்சுன்னு வந்த அவள் சுவாமிக்கிட்ட வரணும்னு ஆசைப்பட்டதுனால துவாரகைக்கு அவளை அனுப்பி வச்சார்னு பார்த்தோம். இதில் வல்லபாச்சாரியார் ஒரு விஷயம் இதை வேறு மாதிரி சொல்கிறார். எப்படி 16,000 ஸ்திரீகள்னாக்கா 6,000 பேர் அப்சர ஸ்திரீகள்னும் 10,000 பேர் வேறு வகையினர்னும் எல்லாரும் 16 கலைகள் 1000 வடிவினராக 16,000 ஸ்திரீகள்னுட்டு வல்லபாச்சாரியார் ஒரு வியாக்கியானம் கொடுக்குறார் இந்த ஸ்திரீகளுக்கு. அதை 16,000க்கும் மேலே 100ன்னு விஷ்ணு புராணம் சொல்கிறது. சுவாமி அழிச்சின்னு வந்த ஸ்திரீகள் இதை இந்த விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. பின்னர் பகவான் ஒரே முகூர்த்தத்தில் அத்தனை பேரையும் அத்தனை உருவங்களை தானும் எடுத்துட்டு அவ்வளவு மாளிகைகளை முறைப்படி அவளை விவாகம் பண்ணிக்கிறார். இதில் ஒரு வாசகம் நம்ம முன்னையே பார்த்துருக்கோம். கிருஷ்ண பகவானுக்கு எப்படியெல்லாம் அந்த வேண்டின்ற ரிஷிகள்லாம் உங்களுக்கு நீங்கள் ராமாவதாரத்தும் பொழுது வேண்டிக்கிறாங்க, உங்களுக்கு நாங்கள் உங்களோட ஐக்கியமாக வேண்டிக்கும் பொழுது இந்த அவதாரத்தில் என்னால் முடியாது, நான் கிருஷ்ணாவதாரம் எடுக்கும் பொழுது உங்களெல்லாம் நான் ஸ்வீகரிச்சுக்கிறேன்னு சுவாமி சொன்னதாகவும் அப்படிப்பட்ட ஸ்திரீகள் தான் இந்த 16,000 ஸ்திரீகளாக சுவாமிக்கிட்ட சேர்ந்ததாகவும் சொல்கிறவாளும் இருக்கா. இப்போ அடுத்த 9வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். பௌமா பாஹ்ருத குண்டலம் தததி தேர்த்தாத்தும் பிரயாதோ திவம் சக்ராதைர் மஹித சமம் தைதயாத்யு சுஸ்திரீஷு தத்தஹ்ரியா ஹிருத்வா கல்பதரும் ருஷாபி பதிதம் ஜிக்பேந்திரம் வியாகமஹ தத்து ஸ்ரீமத் அதோஷ ஈத்ருச இதி வியாக்கியாத்துமேவா கிருதாக. அப்போது தேவஸ்திரீகள் கூட பார்த்து வெக்கும்படியான அழகு படைத்த மனைவி சத்யபாமையோட தேவலோகம் போகிறார் சுவாமி. நரகாசுரனால் அபகரிக்கப்பட்டிருந்த குண்டலத்தை இந்திரனுடைய தாயான அதிதி தேவிக்கு கொடுக்கறதுக்காக இப்போ இந்திரன் முதலிய தேவர்களால் சுவாமி அங்கே கொண்டாடப்படுறார். சத்யபாமாவை திருப்தி செய்யறதுக்காக கற்பக விருட்சத்தை அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றார். அப்போது இந்திரனுக்கு கோபம் வந்துடுறது. இது எடுத்தோன்னு அப்படி கோபம் உண்டு எதிர்த்த இந்திரனை ஜெயிச்சு துவாரகைக்கு திரும்புகிறார் சுவாமி. ஏன்னாக்கா ஐஸ்வர்ய கொழுப்பால் ஏற்படுற தோஷம் இப்படின்னு விளக்கிறதுக்காக சுவாமி அந்த விளையாடலை பண்ணினதா சொல்லுவார். நாரதர் கொண்ட ஒரு பாரிஜாத புஷ்பம் 300 தடவை ருக்மிணிக்கு கொடுக்கப்பட்ட போது கோபமடைந்த சத்யபாமா அந்த கற்பக விருட்சத்தையே கொண்டு வர்றதா பகவான் வாக்களித்ததா ஹரிவம்சம் சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அந்த பிரதிஜை இப்போது பூர்த்தியாகிறது. ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்கை சுவாமி காப்பாற்றினதாகவும் வர்றது. கல்பத்ருமம் சத்யபாமா பவனி புவி ஸ்ருஜன் பயஷ்ட சாஹஸ்ரயோஷாஹ ஸ்வீகிருத்ய பிரத்யாகாரம் விஹித பகுவபுர்லீலயன் கேலிபேதைஹி ஆச்சர்யான்னாரதாலோகித விவித கதிஸ்தத்ர தத்ராபிகேஹே பூயஸ் சர்வாசு குர்வன் தச தச தனயான் பாஹி வாதாலயேச்ச. அப்போ கற்பக விருட்சத்தை கல்பதரும் சத்யபாமா, கல்பக விருட்சத்தை சத்யபாமையின் வீட்டுக்குள்ளேயில் நட்டு வைக்கிறார் சுவாமி. பவன புவி, அவனுடைய பவனம்னா வீடு. 16,000 ஸ்திரீகளை விவாகம் செஞ்சுட்டு அத்தனை உருவங்களை எடுத்துட்டு பலவிதமான லீலைகள் சாஹஸ்ர யோஷாக, சாஹசிரம்னா 1000, அப்படி துவயஷ்ட சாஹசிரம் 16,000 ஸ்திரீகளை விவாகம் பண்ணிட்டு அத்தனை உருவங்களையும் எடுத்துட்டு பலவிதமான லீலைகளை அவளை செஞ்சுட்டு மகிழ்விக்கிறார் சுவாமி. அந்த வீடுகளில் எல்லா மனைவிகளிடத்திலும் உம்முடைய பலவிதமான போக்கு பார்க்க முடிஞ்சது. நாரதரால் ஆச்சரியத்தோடு இது பார்க்கப்பட்டது. அப்போ அவள் எல்லார்கிட்டையும் 10 பிள்ளைகளை தோற்றுவிக்கிறார் சுவாமி. அப்போ 16,000ல் 10 பிள்ளைகள்னால் சுவாமிக்கு அப்போ 160,000 புத்திரர்கள் பிறக்கிறார். இதோட இந்த 81வது தசகம் பூர்த்தியாகிறது. ஓம் ஸ்ரீ ஜெகநாதாய நமஹ.